ஒன் பீஸோட ரீசென்ட் சாப்டர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த சாப்டர்ல ஸ்காப்பர் கபனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த சாப்டர் ஃபுல்லாவும் அவரை தான் கவர் பண்ணியிருந்தாங்க. பட் அதை பத்தி இன்னைக்கு பேச போறது இல்லை. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒன் பீஸ்ல இருக்கிற மிரரிங் சீக்வன்ஸ். அதாவது நம்ம ஒன் பீஸ் சீரிஸை நம்மளால ரெண்டா பிரிக்க முடியும். அந்த மெரைன்ஃபோர்ட் ஆர்க் வரையும் நம்மளால ஒன் பீஸோட ஒரு பாதி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க முடியும். தென் 2 years கேப் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்மளால நியூ வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த மாதிரி ரெண்டு சைடா இந்த சீரிஸை பிரிக்கலாம். என்னதான் அந்த சீரிஸ் ரெண்டா பிரிச்சாலும் ஃபர்ஸ்ட் சைடு என்ன நடக்குதோ அதுதான் இப்போ செகண்ட் சைடும் நடக்குது. ஏன்னா இப்போ ரீசென்ட் சாப்டர்ல ஸ்காப்பர் கபன் அப்பியர் ஆகியிருப்பாரு. அதே மாதிரி தான் அந்த 2 year கேப்புக்கு முன்னாடி நம்ம ரேலை அப்பியர் ஆகிருப்பாரு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் ஒன் பீஸ்ல இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பர்டிகுலரா சபோடி ஆர்க்கையும் எல்பாஃப் ஆர்க்கையும் தான் கம்பேர் பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோவுடைய மெயின் கான்செப்டும் கூட. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒன் பீஸ்ல அந்த 2 year கேப்புக்கு முன்னாடி இந்த மெரைன்ஃபோர்ட் ஆர்க் நடந்திருக்கும். அண்ட் அந்த ஆர்க்கு முன்னாடி சபோடி ஆர்க் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த மெரைன்ஃபோர்ட் வார் நடக்கும். அந்த மாதிரி இங்க நம்ம ஒன் பீஸோட ஃபைனல் சாகாக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த ஃபைனல் வார் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாகா நடக்கும் இல்லையா, அதுதான் இப்போ எல்பாஃப் ஆர்க்கா நடந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி சபோடி ஆர்க்ல ரேலை அப்பியர் ஆகியிருப்பாரு. அதே மாதிரி எல்பாஃப் ஆர்க்ல ஸ்காப்பர் கபன் அப்பியர் ஆகியிருப்பாரு. இந்த தியரி எல்பாஃப் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அண்ட் அந்த தியரி உண்மையாவே நடந்துட்டுச்சு. தென் அந்த மெரைன்ஃபோர்ட் வார் நடந்திருக்கும் இல்லையா, அந்த வாரம் நம்ம ஷாங்க்ஸ் தான் எண்ட் பண்ணியிருப்பாரு. பட் இந்த இடத்துல நம்ம ஷாம்ராக், அதாவது ஷாங்க்ஸ் உடைய பிரதர், ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எல்பாஃப்ல. வாரில் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷாம்ராக் ரீசெண்டா எல்பாஃப்ல இருக்கிற ஒரு சைல்டு ஹாஸ்டேஜ் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாரு. அப்படின்னா அவருக்கு எல்பாஃப்ல ஏதோ ஒரு வேலை இருக்கு. அண்ட் இந்த டைம்ல நம்ம லூபியும் இருக்காரு. அதனால கண்டிப்பா லூபி அந்த எல்பாஃப் சைல்டை சேவ் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு அந்த சைல்டு கோலனா தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு சைல்டு மட்டும்தான் இப்போதைக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு சைல்டுக்கு மட்டும்தான் ஒரு இம்பார்ட்டன்ஸும் இருக்கு. பிகாஸ் கோலன் வந்து ஸ்காப்பர் கபனோட பையன், அதனாலே அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்டா அந்த மெரைன்ஃபோர்ட் ஆர்க் டைம்ல ஏஎஸ்ஐ கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஏஎஸ்ஐ எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் அந்த மெரைன்ஃபோர்ட் வாரே நடந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கார்ப் கேப்சர் ஆகியிருக்காரு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பியர்ட் தான். ஸோ கார்ப் கேப்சர் ஆகியிருக்கிறதுனால இதனாலேயே லூபிக்கும் பிளாக் பியர்டுக்கும் ஃபைட் ஏற்படலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டாக அந்த சபோடி ஆர்க்கில் நம்ம கூமா ஸ்ட்ரா ஹேட்ஸை சேவ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் ரீசெண்டாக கூமாவை சேவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு தெரியல, எல்பாஃப் ஆர்க் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கூமாவோட அப்பியரன்ஸை பார்க்க முடியல. ஸோ அவரை காமிச்சா நல்லா இருக்கும். தென் சபோடி ஆர்க் டைமில் நம்மளால அமேசான் லில்லியை பார்த்துருக்க முடியும். அந்த நேஷன் பார்த்தீங்கன்னா உமன் வாரியர்ஸோட நேஷன். அதே மாதிரி இப்போ நம்ம எல்பாஃப் ஐலாண்டை பார்த்துட்டு இருக்கோம். இது ஜெயண்ட் வாரியர்ஸோடைய நேஷன். ஸோ அந்த அமேசான் லில்லியில் இருக்கிறப்ப நம்ம ஓவா ஹேங்காக் லூஃபி மேலே ஒரு லவ்வோட இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே லோக்கி ஒரு அக்கர்ஸ்டு பிரின்ஸ் லோலாவை லவ் பண்ணியிருக்காரு. அது உண்மையான எனக்கு தெரியல, பட் அதை பற்றியும் ரிவீல் பண்ணியாகணும். தென் இந்த மெரைன்ஃபோர்ட் வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லூஃபி, ஜின்பே, ரேலே இவங்க 3 பேரும் மறுபடியும் இந்த மெரைன்ஃபோர்டுக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க. விசிட் பண்ணி அவருடைய கிரூ மெம்பர்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் மூலிமா மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் 3D2Y, அதாவது 3 days 2 years. இந்த மெசேஜ் எல்லாருக்கும் தெரியும். நம்ம லூஃபி பண்ண மாதிரி நம்ம லில்லியும் இப்போ பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி லூஃபி, நாமி, ஜோரோ, சாஞ்சி, ஊசாப், சாப்பர் இவங்க 6 பேரும் தனியா ரோடுடைய கேஸ்டல்ல மாட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்ல என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராபின், பிராங்கி, ஜின்பே, ப்ரூக் இவங்க 4 பேரும் அந்த ஜெயண்ட்ஸ் கூட கடல்ல இருப்பாங்க. அப்ப அவங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல லூஃபியோட கையில எக்ஸ் மார்க் போட்டிருக்கும். அந்த எக்ஸ் மார்க் பத்தி அந்த 4 பேருக்கு தெரியாது. பிகாஸ் அந்த எக்ஸ் மார்க் அந்த அலபாஸ்தா சாகால நம்மளால பார்த்திருக்க முடியும். அந்த நியூஸ் பேப்பர்ல சப்ளை பண்றது மார்கன் தான். அவர்கிட்ட தான் இப்ப லில்லி மாட்டிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க லூபி கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்களா, இந்த எக்ஸ் மார்க்குமே ரிப்பீட் ஆகுது. ஸ்டார்டிங்ல அலபஸ்தால கிரியேட் ஆகியிருக்கும், இப்போ மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, நம்ம லூபி லில்லியை காப்பாற்றுவாரா அப்படி இல்லைன்னா கார்பா காப்பாற்றுவாரான்னு தெரியல. ஒரு பக்கம் பர்த்தலோமியா வேற ஷாங்க்ஸ் கூட டிஃபீட் ஆகியிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்டா சபோடி ஆர்க்ல கிட் அண்ட் லா இன்ட்ரோடியூஸ் ஆகியிருப்பாங்க. இப்போ அவங்க எக்கெட் ஆர்க்ல டிஃபீட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு கூட தெரியல. தென் நம்ம ஸ்ட்ரா ஹேட் கிரூ சபோடி ஆர்க் டைம்ல ஸ்பிளிட் ஆகியிருப்பாங்க. அதே இப்போ எக்கெட் ஆர்க் டைம்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. அதே மாதிரி சபோடி ஆர்க் டைம்ல நம்ம லூபி ஒரு செலஸ்டியல் டிராகனை பஞ்ச் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா கூமா அவங்கள அந்த இடத்துல இருந்து சேவ் பண்ணியிருப்பாரு. ஆனா இங்க எக்கெட் ஆர்க்ல என்ன நடந்திருக்குன்னா நம்ம கூமா ஒரு செலஸ்டியல் டிராகனை பஞ்ச் பண்ணியிருப்பாரு. சாட்டனை தான் நான் சொல்றேன். அவரை நம்ம லூபி சேவ் பண்ணியிருப்பாரு. அண்ட் சபோடி ஆர்க் டைம்ல நம்ம ரேலே கிசாரோவை கிக் பண்ணியிருப்பாரு. எதுக்குன்னா நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அந்த டைம்ல அவரை 100 மடங்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எக்கெட்ல நம்ம லூபி கிசாரோவை கிக் பண்ணியிருப்பான். அதுவும் அவனுடைய கிரூவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அண்ட் லூபியை எங்க கிரூ 100 மடங்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருப்பான். நெக்ஸ்டா சபோடி ஆர்க் டைம்ல நம்ம லூபி அந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்க பார்த்திருப்பான். ஆனா எக்கெட் ஆர்க்ல அந்த மாதிரி நடக்கல. அந்த ஐலாண்டை அவனோட தான் மாத்திக்கினான். அண்ட் சபோடி ஆர்க் டைம்ல கிசாரு நம்ம லூபியை ஸ்டாப் பண்ண வந்திருப்பான். ஆனா எக்கெட் ஆர்க்ல நம்ம லூபி கிசாரு ஸ்டாப் பண்ண போவான். அண்ட் லூபியால சபோடி ஆர்க் அப்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை சேவ் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்கெட் ஆர்க் அப்ப நம்ம கிசாருவால அவருடைய ஃப்ரெண்ட்ஸை சேவ் பண்ண முடியல. ஸோ இதோட இந்த ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சது. நான் நிறைய எக்கெட் ஆர்க்ல நடந்த இன்சிடென்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான்
ஸ்டார்டிங்கில் எல்பாஃப்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது மாறிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. அண்ட் நான் ஒரு சயின்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சேனல் நேம் லக்கி சயின்ஸ். உங்களுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then stay tuned.